ஹலோ வியூவர்ஸ். ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ தான் நீங்கள் வந்து நெருக்கடி தருவீங்க நீங்கள், ஆனால் இவ்வளோ நெருக்கடி கொடுக்க கொடுக்க என்ன ஆவார்னா இன்னும் அதிகமாக மேலே போய்கிட்டே இருப்பார். சரி, இப்போ அவர் வந்து தனிப்பெரும் கட்சியாக வந்துட்டார். 108 இடங்களில் ஜெயிச்சிட்டாரு. திமுக அதிமுக விட மற்ற கட்சிகளோட அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா முன்னணியில் இருக்கார். ரொம்பவே ஓட் வித்தியாசத்தில் ரொம்ப லீடிங்கில் இருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவரை வந்து முதல்வர் ஆக்குவதில் என்ன சிக்கல், என்ன பிரச்சனை? தனிப்பெரும்பான்மையாக காட்டுறதும் காட்டாததும் அதுக்கு அப்புறம். இப்போ அவரை வந்து முதலமைச்சர் ஆக்கிடலாம். தனி பெரும்பான்மை காட்டாத இருந்தால் அது அவருக்கு தான் ரிஸ்க்கு தவிர இது வந்து எந்த விதத்துலேயும் முதலமைச்சர் ஆக்கிறதுக்கான தகுதி குறைவாக எதுக்குமே இல்லையே. இப்போ என்னென்னா, இப்போ 108 இடங்களில் அவர் இருக்கார். எந்த கூட்டணியும் இல்லாமலே 108 இடங்களில் இருக்கிறாரு. திமுக இதோட கம்மி தொகுதி தான். அவங்க வந்து பார்த்திங்கன்னா தனித்துவமாக அவங்க பெற்ற இது திமுக மட்டும் 59 ப்ளஸ் கூட்டணிலாம் சேர்த்தா ஒரு 64 சம்திங் வருது. 64 70 கிட்டன்னு வச்சுக்கோங்க, 74 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ப்ளஸ் அதிமுக இவங்க இது இல்லாமல் இவருக்கு தான் வந்து. ஸோ இது என்ன இவருக்கான தனிப்பட்ட ப்ராப்ளமாக என்ன வரும்னு பார்த்திங்கன்னா, சட்டமன்றத்தில் போயிட்டு ஏதாவது ஒரு வாக்கெடுப்பு நடக்கும்போது ஒரு திட்டம் வந்து அமலுக்கு வரும்போது இவர் வந்து அந்த திட்டம் வேணும் அப்படின்னு சொல்ல போது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருமித்த குரலாக வந்து தேர்வு எடுப்பாங்க. ஸோ அதில் வந்து 108 மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு சாதகமாக ஓட் பண்ணுவாங்க. மீதி ஆப்போனண்ட்டில் இருக்கிறது திமுக அதிமுக இந்த கட்சிகளில் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 108க்கு மேலே போகும். ஸோ பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் இவருடைய ஆட்சியில் வந்து சிக்கல் வரும். அப்போ தான் அவருக்கு வந்து பிரச்சனை வரப்போதை தவிர்த்து இதில் வந்து ஆளுநருக்கு கையெழுத்து போட்டு அவரை முதல்வர் ஆக்குறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இவர் தான் சட்டப்படி அதிகமான தொகுதிகளை வின் பண்ணியிருக்கிறாரு. இவர் தான் சட்டப்படி இப்போ வந்து முதல்வர் ஆக்கணும். ஸோ இதுக்கு எதுக்கு காலதாமதம் படுத்தணும்? இதுக்கு எதுக்கு நீங்கள் வந்து தனி பெரும்பான்மையை நிரூபித்தா தான் நாங்கள் வந்து ஆட்சியில் உட்கார வைப்போன்றதுக்கெலாம் விதிமீறல் இல்லை இது. ஸோ இப்போ உச்சநீதிமன்றமே அந்த இது விதிமீறல்னு சொல்லுது. ஸோ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம்? ஒரு ஆட்சி தனிப்பெரும்பான்மையை நிரூபிக்கிறதும் ப்ரூவ் பண்ணாத போகிறதும் அவரோட தனிப்பட்ட விஷயம். அதில் வந்து பார்த்திங்கன்னா லாபமோ நஷ்டமோ அதை அவர் தான் ஃபேஸ் பண்ண போகிறார். ஸோ சிக்கல் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தில் வேறு ஏதாவது வந்து கணக்கெடுக்கும் போது வேறு ஏதாவது வந்து இது பண்ணும்போது பெரும்பான்மையை நிரூபிக்கலைன்னா அது வந்து ஆட்சி கலையும். அதுக்கப்புறம் தான் வந்து ஆட்சி கலையும் போது கவர்னர் ஆட்சி வரும். அதுக்கப்புறம் ரீஎலெக்ஷன் வருது. அதுக்கப்புறம் மக்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போவே நீங்கள் இப்படி பண்ணும்போது இது பிளான் பண்ணி அவரை வந்து தடுக்கிறீங்கன்றது. ஸோ அவரை தடுக்க அவருக்கு பலம் கூடிக்கிட்டு தான் போகும். திருப்பி ரீஎலெக்ஷன் வந்தால் சொல்கிறேன் சத்தியமாக, நான் ஏற்கனவே பதிவிட்டேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் வின் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நடந்திருக்கு. எதிர்பார்த்ததை விட கம்மியாக தான் வந்திருக்கு. தனி பெரும்பான்மை கிடைக்கும்னு பார்த்தோம், அது மட்டும் கிடைக்கல. ஸோ அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500லேருந்து 2000க்கு குறைவான ஓட்டுகள் 10 தொகுதிகளுக்கு மேலே இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரொம்ப ஈஸியாக வந்துடும். ரீஎலெக்ஷன் மட்டும் நடந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், மார்க் மை வேர்ட், 234 தொகுதியிலையும் வின் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. கம்பல்சரி அவர் வந்து பார்த்திங்கன்னா 200க்கு மேலே வின் பண்ணுவார். 180லேருந்து 234 தொகுதியும் மினிமம் 180வது வருவார். அவர் கம்பல்சரி வருவார். ரீஎலெக்ஷன் மட்டும் வைங்க, ஆனால் அவருக்கு தான் அது சாதகமாக போகும். ஸோ மக்கள் தேர்ந்தெடுத்துருக்குறாங்க ஒருத்தரை. எந்த கூட்டணியும் இல்லாமல் அவர் தான் அதிக லீடிங்கில் இருக்கிறாரு. வேணும்னா திமுக அதிமுக ஒன்றா சேர்ந்த என்ன வேணால் முதலமைச்சராக அவங்க வந்து தேர்ந்தெடுக்கலாம். அப்படின்ற பட்சத்தில் இவர் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தனிப்பெரும் கட்சியாக நிற்கிறாரு. ஸோ அவரை வந்து முதல்வராக எடுக்கிறதுக்கு என்ன சிக்கல் வேண்டியிருக்கு? சிக்கல் வந்து அவருக்கு தான். அவரை வந்து முதல்வர் ஆக்கிறதுல உங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. ஸோ இது என்ன உங்களுக்கு ஒரு இந்த ஆளுநர் பதவி ஒரு பொறுப்பு கொடுத்த உடனே சட்ட விதிமீறலுக்கு எதுக்கு நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணுவீங்க? ஸோ ஆசிய சாமானியனா என்னோடய இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ எனக்கும் ஓரளவுக்கு தெரியுது இல்லைங்களா, இவங்க பேசுகிற இவங்க வைக்கிற சட்டத்திலேருந்து தான் நம்ம எடுத்து பேசுகிறோம். ஸோ என்னுடைய இதுதான். சீக்கிரம் பதவி அவரை வந்து உட்கார வைங்க. மக்கள் ஆகிய அதுக்கு தான் வந்து ஓட் போட்டு தேர்ந்தெடுத்துருக்குறோம்.
அதுக்கப்புறம் அவர் கூட்டணி கட்சியை சேர்க்குறாரு சேர்க்கலை. ஸோ பாதகமும் சாதகமும் அவருக்கு தான் இருக்குது. கூட்டணி கட்சியை சேர்த்துக்கிட்டு ஒரு தனி பெரும்பான்மையாக வந்தார்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப் ஜோனாக இருக்கும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அது ரிஸ்க் ஃபேக்டராக இருக்கும். திருப்பி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பண்ணுறதும் ரீஎலெக்ஷனை வர வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் மெஜாரிட்டியை நிரூபிக்கலைன்னா அதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷன் வரும். ஸோ எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு தான் செல்வாக்கு அதிகமாகும். அவருடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. திரும்ப இப்போ 108னா 180 சீட்டு டெஃபினட்டாக வருவார். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் பயங்கரமாக அவர் வந்து பெரிய மெஜாரிட்டியில் ஜெயிப்பார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சின்ற அந்தஸ்தே பெருசாக இல்லாத அளவுக்கு வருவார். ஸோ எழுதி வச்சுக்கோங்க. இல்லை இது நம்ம அப்போ சொல்லும் போதும் இது நடக்க தான் போகுது. அப்போ சொல்லும் போதும் யாரும் பெருசாக வந்து நம்பலை அவர் எங்கே ஜெயிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு. சரி, இப்பயும் அதே மாதிரி நம்பாமல் இருங்க. ஆனால் வந்து நடக்க போகிறது நடந்து தான் ஆகும்.